வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். ஹரியானாவில் 90 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக நடைபெற்ற வாக்குப்பதிவு நிறைவு. மாலை 5 மணி நிலவரப்படி 61% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் ஆணையம் தகவல். ஹரியானா, காஷ்மீரில் காங்கிரஸ் 50 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும். NDTV டைம்ஸ் நவ் நடத்திய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தகவல். திருச்சி சிவா எழுதிய 5 நூல்களை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். முதல் பிரதியை மக்களவை திமுக குழு தலைவர் TR பாலு பெற்றுக் கொண்டார். புத்தகங்களை வெளியிடுகிறது புனித ஜார்ஜ் கோட்டை, காற்றுக்குள் இருந்து கைதட்டுகிறது கலைஞர் சிறையில் இருந்த பாளையம் கோட்டை. தேர்தல் பத்திரங்கள் மூலம் கட்சிகள் நிதி திரட்டும் திட்டத்தை ரத்து செய்ததை மறு ஆய்வு செய்ய கோரிய வழக்கு. எந்த முகாந்திரமும் இல்லை என மத்திய அரசின் மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கு சொந்தமான நிலங்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருப்பதி அன்னப்பிரசாதத்தில் பூரான் இருந்ததாக கூறப்படும் செய்தி முற்றிலும் தவறானது என தேவஸ்தானம் மறுப்பு. தேவஸ்தானத்திற்கு அவப்பெயரை ஏற்படுத்த திட்டமிட்ட செயல் என விளக்கம். சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட திட்டத்திற்கு 65% தொகையை மத்திய அரசு வழங்கும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் விளக்கம். சாம்சங் ஊழியர்கள் போராட்டம் தொடர்பாக விரைந்து தீர்வு காண வேண்டும். அமைச்சர்கள் TRB ராஜா, தாமு அன்பரசன், கணேசன் ஆகியோருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல். தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக கொட்டி தீர்த்த மழை. வெப்பம் தணிந்து குளிர்ந்த சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. சாவர்கர் குறித்து அவதூறாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு. ராகுல் காந்தி நேரில் ஆஜராக புனே நீதிமன்றம் சம்மன். சென்னையில் இருந்து மதுரைக்கு புறப்பட்ட ஏர் இந்தியா விமானத்தில் திடீர் இயந்திர கோளாறு ஏற்பட்டதால் அவசரமாக தரையிறக்கம். விமானத்தில் இருந்த காங்கிரஸ் MP கார்த்தி சிதம்பரம் உட்பட 124 பேர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். பருவமழையின் போது அரசு அதிகாரிகள் எப்போதும் மக்களுடன் துணை நிற்கின்றனர் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தல். அரசாங்கம் நம்முடன் இருக்கிறது, இந்த மழையை சமாளித்துவிடலாம் என்ற நம்பிக்கை மக்களுக்கு வந்துவிடும். அந்த வகையில் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய பணிகளை அமைத்துக் கொள்வோம் என்று கேட்டுக் கொள்கின்றேன். சொல்லிட்டு இருக்காங்க. சென்னையில் 95% மழைநீர் வடிகால் பணிகள் முடிவடைந்து விட்டதாக மக்களை ஏமாற்றாமல் பணிகளை செய்ய வேண்டியது அரசின் கடமை. தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அறிவுறுத்தல். ஏன்னா பல வருஷமா நம்ம சென்னையில் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். இது தவறான செய்தியை சொல்லி நம்மளை ஏமாத்திக்காம உண்மையில எல்லா ரோடையும் சரி செய்ய வேண்டியது அரசின். குலத்தொழிலை அனுமதிக்க மாட்டோம் என சொல்லும் திமுகவை ஏன் எதிர்க்கவில்லை?
விஸ்வகர்மா சமூக மக்களிடையேயான பாஜக மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசனின் பேச்சால் சர்ச்சை. சென்னை கோயம்பேட்டில் 1 கிலோ தக்காளி 100 ரூபாய்க்கு விற்பனை. மழை காரணமாக வரத்து குறைந்ததால் விலை உயர்ந்துள்ளதாக வியாபாரிகள் தகவல். இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு விழா நாளை கோலாகலம். வான் சாகச நிகழ்ச்சிக்கான இறுதிக்கட்ட பணிகள் தீவிரம். மகாராஷ்டிரா மாநிலம் வாசிம் பகுதியில் உள்ள ஜெகதாம்பிகை அம்மன் கோயிலுக்கு பிரதமர் மோடி வருகை. பாரம்பரிய முறைப்படி முரசடித்து உற்சாகம். இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்குவதன் மூலம் கிடைக்கும் பணத்தை கொண்டு தேர்தலில் வெற்றி பெற துடிக்கிறது காங்கிரஸ் கட்சி. மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பகிரங்க குற்றச்சாட்டு. திருப்பதி கோயிலில் விஐபி கலாச்சாரத்திற்கு முடிவு கட்ட வேண்டும். தேவஸ்தான அதிகாரிகள் உடனான ஆலோசனைக் கூட்டத்தில் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு வலியுறுத்தல். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நாடு முழுவதும் இண்டிகோ விமான சேவை பாதிப்பு. செக் இன் செய்ய தாமதமாவதால் பயணிகள் நீண்ட வரிசையில் காத்திருக்கும் நிலை. விளையாட்டுத் துறையில் சாதிக்க விடாமுயற்சி முக்கியம் என இந்திய கிரிக்கெட் வீரர் நடராஜன் அறிவுரை. எவ்வளவு தடைகள் வந்தாலும் இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் எனவும் கருத்து. அதாவது ஒரு கோலை நோக்கி நீங்க போகிறப்போ நிறைய விஷயங்கள், நிறைய தடைகள் வரும். இப்ப நீங்க ஒரு மாடிக்கு ஏறணும்னா ஸ்டெப்ஸ்ல ஏறிதான் வரணும். அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. அது தடைகள் தான் நிறைய தெரியும். அந்த மாதிரி லைஃப்ல நீங்க ஒவ்வொரு விஷயமும் நீங்க ஒவ்வொரு தடைகளும் பார்க்க கூடாது. தடைகளும் பாத்தீங்கன்னா நீங்க இங்கேதான் இருப்பீங்க. 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஈரானி கோப்பையை வென்றது அஜிங்கியா ரஹானே தலைமையிலான மும்பை அணி. ஆட்ட நாயகனாக சர்ஃபராஸ் கான் தேர்வு. தமிழக வெற்றிக் கழக மாநாட்டு பணியை மேற்கொள்ள விஜய் அழைப்பு விடுத்ததாக நடிகர் தாடி பாலாஜி பேட்டி. தன்னால் கட்சிக்கும் விஜய்க்கும் எவ்வித களங்கமும் ஏற்படாது எனவும் உறுதி சொல்லியிருக்காரு. நேரில் போய் புஷியானந்த் சாரை பார்த்து அவர் விஷஸ் வாங்கிட்டு இருந்தேன். இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்துருக்காரு. ஒரு தலைவர் அவர். நான் நடிகராக அவர் கூட பயணிச்சிருக்கேன். நடிகரை தாண்டி இங்கே இருக்கிற தொண்டனில் நானும் ஒருத்தன். அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ண போகிறேன்.